பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனத்தில் குர்ஆனுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். 3 தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது, இந்த குர்ஆன் பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரு குர்ஆன். இதனுடைய சட்டதிட்டங்கள், இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள், இதனுடைய நோக்கங்கள் எல்லாமே பரிபூர்ணத்துவத்தோடு உள்ளது. உலகத்தில் எந்த புத்தகம், எந்த நூல், எந்த ஒரு வேதமாக இருந்தாலும் பரிபூர்ணத்துவம் முழுமை பெற்றது என்று எதையும் சொல்ல முடியாது குர்ஆனை தவிர. அப்போ முதலாவது தன்மையாக குர்ஆன் பரிபூர்ணத்துவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, குர்ஆனுடைய தன்மையை சொல்வான், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம், இறைவனுடைய வேதம் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். உலகத்தில் இப்பொழுது வரை எந்த ஒரு வேதத்தையும் எந்த ஒரு நூலையும் இவர்தான் எழுதினார் என்று உறுதிபட சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் எழுதிய நூல்களையே சந்தேகப்பட வேண்டிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ எத்தனையோ வேதங்கள், எத்தனையோ புராணங்கள் என்று சொல்கிறாங்க. அது இறைவனிடம் இருந்து வந்தது என்பதற்கு உறுதியான சான்றோ ஆதாரமோ கிடையாது. ஆனால் குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் குர்ஆனுடைய கருத்துக்கள், குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள் இது மனிதன் இயற்றப்பட்ட இறக்கிய ஒன்றாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நூல், எந்த ஒரு வேதம், எந்த ஒரு புராணம், எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு வழிகாட்டலாம். அதில் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். முழுக்க நல்லது என்று சொல்ல முடியாது குர்ஆனை தவிர. குர்ஆனுடைய அத்துணை ஆயத்துகளும் அத்துணை கருத்துக்களும் மனித சமூகத்திற்கு, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நேரான பாதையை காட்டக்கூடியது இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய தன்மைகளை ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான்.